வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பழம் நழுவி பாலில் விழுந்தது. என்ன ஒரு 10 வருஷம் லேட்டா வந்து விழுந்திருக்கு. இருந்தாலும் பரவால்ல. ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. தேமுதிக அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியில் வந்து இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரேக்கிங் நியூஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2016 காலகட்டத்துல கலைஞர் அவர்கள் சொன்ன இந்த விஷயம், அதாவது பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து கலைஞர் போன்ற ஒரு ஸ்டால்வார்ட், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர். ஒரு 3வது ஃபோர்ஸா வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்து அவர் களத்துல இருக்கிறாரு. 2011ல பாத்தீங்கன்னா, திமுகவுடைய தோல்விக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது விஜயகாந்த் உடைய அலையன்ஸ் வித் ஏஐஏடிஎம்கே. திமுக அந்த தேர்தலில் 23 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனா 29 சீட்டு ஜெயிச்சு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து 8% வாக்கு வங்கியோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிடிச்சாரு. அவ்வளவுதான். திமுக, அதிமுகவுக்கு ஒரு மாற்று கிடைச்சிடுச்சு. நமக்கு ஒரு புது முதல்வர் வேட்பாளர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு தமிழ்நாடே வந்து ஸ்தம்பிச்சு ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு நேரம். ஆனா அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள் வந்து அப்படியே தேமுதிகவுடைய அந்த வளர்ச்சிய வந்து புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2006ல கட்சி ஆரம்பிச்சு 8% வாக்கு வங்கிய காட்டி, அதுக்கப்புறம் 2011ல அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுத்து, அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2014ல 2019ல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜகவுடன் கூட்டணி வச்சு அந்த கூட்டணியில அவங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை கிடைக்காம ஒரு சைட் லைன் பண்ணப்பட்டு தொடர்ந்து வந்து அந்த கூட்டணியில ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எப்படி வந்து அதிமுகவை ஒரு அன்ரிலையபிள் அலையா வந்து அவங்களுக்கு மாத்திடுச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து பிரேமலதா சிந்திச்சு பார்த்திருப்பாங்க. கண்ணு முன்னால எல்லா பிளாஷ்பேக்கும் ஓடி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் சொன்னது என்னன்னா, கட்சியுடைய தொண்டர்கள் எதை விருப்பப்படுறாங்களோ அதை அனுசரிச்சுதான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு அவங்க தொடர்ந்து பல மேடைகள்ல, நேத்து கூட ஒரு மேடையில அவங்க பேசியிருந்தாங்க. உங்களுடைய நம்பிக்கை, நீங்க மேலயும் கேப்டன் மேலயும் வச்ச நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க திமுக கூட்டணியில வந்து இணைஞ்சது பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா, தன்னுடைய கட்சி நலன் பிளஸ் மக்கள் நலன் இது 2த்தையும் சிந்திச்சுதான் அவங்க தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. உண்மையிலேயே மக்கள் நலனுக்கான ஒரு மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2016ல மக்கள் நல கூட்டணின்னு எந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்களோ, அவங்க எல்லாருமே இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. எவ்வளவுதான் கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும், அரசியல்ல நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பன் அப்படின்னு யாருமே கிடையாது. அப்போ அவங்களுடைய கசப்புக்களை எல்லாம் மறந்து இன்னைக்கு எல்லோரும் ஓரணியாக கைகோர்த்து இருக்கிறார்கள். அந்த கூட்டணியில தேமுதிக சார்புல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். பல விஷயங்கள வந்து இந்த நேரத்துல நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கலைஞர் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் இயல்பாகவே நீங்க பாத்தீங்கன்னா, கலைஞர் மீது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ரொம்ப அபிமானம் உண்டு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. சோசியல் மீடியால நீங்க போய் பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ ரொம்ப வைரலா இருக்கும். கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது கேப்டன் அவர்கள் யுஎஸ்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்ணீர் மல்க அவர் கொடுத்த அந்த பேட்டி, அந்த வீடியோ வெளியிட்ட வீடியோ வந்து பார்க்கவர்களை எல்லாரையுமே வந்து கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதே மாதிரி யுஎஸ்ல இருந்து திரும்பி வந்தபோது கூட, நடக்க முடியாம இருந்த விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக ஏர்போர்ட்ல இருந்து கலைஞர் சமாதிக்கு போய் கலைஞருக்கு இறுதி மரியாதை செலுத்தி கண்ணீர் விட்ட அந்த காட்சிகள் வந்து என்னைக்குமே வந்து மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அரசியல் ரீதியாக எவ்வளவு முரண்பாடுகள், விமர்சனங்கள் இருந்தாலும், கலைஞர் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பும், ஒரு மரியாதையும் வந்து அவர் வச்சிருந்தாரு. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது, என்னதான் அரசியல் ரீதியாக எதிரணியில இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும், அந்த மரியாதையும், அந்த அன்பையும் அப்படியே ரெசிப்ரிகேட் பண்ணாரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்ஃபாக்ட் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே, அவருக்கு உடல் நலன் சரியில்ல அப்படின்னோன நேரா அவர் வீட்ல போய் அவர விசாரிச்சாரு. அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாத போது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்த போது பர்சனலா விசாரிக்கிறது ஆகட்டும். அதே மாரி கேப்டன் அவர்கள் மறைந்த போது அவருடைய இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் உதயநிதி அவர்கள் முன்ன நின்னு செஞ்சதும், 2 முறை அந்த இறுதிச் சடங்குகள் நடக்கும்போது, 2 முறை முதலமைச்சர் போய் அங்க வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினதும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பிரேமலதா அவர்கள் மனசுலயும்,
தேமுதிக கட்சியில இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மனசுலயும் ஒரு பெரிய ஒரு மரியாதையை, ஒரு அன்பை அ முதலமைச்சரின் பால் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறேன். அதே மாதிரி எதிர்க்கட்சியா இருந்தாலும், எதிர்கூட்டணியில இருந்தாலும், அ அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்னைக்குமே வந்து மரியாதை கொடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தவறுனதில்ல. விமர்சனங்கள் வைப்பாரு. ஆனா என்னைக்குமே வந்து அந்த மரியாதையை வந்து என்னைக்குமே அவர் குடுத்திருக்கிறாரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அஃப்கோர்ஸ் பிரேமலதா விஜயகாந்த் இந்த முடிவை வந்து ரொம்ப தீர யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா, இதற்கான காரணங்கள் வந்து பல இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல தொடர்ந்து அவங்க வந்து அவமரியாதை செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. சீட் ஷேரிங்ல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இபிஎஸ் எங்கள முதுகுல குத்திட்டாரு. ராஜ்யசபா சீட் தரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்க நாங்க அப்படி ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கைவிட்டது. இதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதே மாரி என்டிஏவ பொறுத்தவரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து சைட்லைன் பண்ணப்பட்டாங்க. ஆ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும் பொழுது, மோடி அவர்கள் ஒரு முறை கூட அவர திரும்பி பார்க்கல. லயன் ஆஃப் தமிழ்நாடுன்னா 2014ல வந்து அவர ரொம்ப ஆ தலைமையில தூக்கி வச்சு பேசினவங்க. அதற்கப்புறம் அவருடைய தேவை இல்ல, அவருக்கு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் இல்ல அப்படின்னோன கருவேப்பில மாரி அவர தூக்கி போட்டுட்டாங்க. அப்படி கேப்டன் உயிரோட இருக்கும் போதெல்லாம் திரும்பி கூட பார்க்காத மோடி, விஜயகாந்த் இறந்தபோது நீட்டி முழக்கி பத்திரிகைகள்ல ஒரு பக்கத்துக்கு தலையங்கம்லாம் எழுதினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு மேலோட்டமாக, போலியாக இருக்கிறது அப்படிங்கிறத பிரேமலதா அவர்கள் கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. முக்கியமா தேமுதிக கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அத உணர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி தேமுதிகவுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு அசுர வளர்ச்சி இருந்ததோ, அதே அளவுக்கு அவங்களுடைய வீழ்ச்சியும் வந்து படுபயங்கரமா இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு காரணம் தவறான கூட்டணி முடிவுகள் தானே தவிர, கட்சியுடைய ஸ்ட்ரக்சரோ, இல்ல கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களோ கிடையாது. அப்போ அந்த தவறை நம்ம வந்து சரி செய்யணும். அதற்கு இதுதான் சரியான நேரம். ஏன்னா, இன்னைக்கு வந்து தேமுதிகவுடைய வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா, 8% இருந்த வாக்கு வங்கி 2021 தேர்தல்ல 1%க்கு கீழ போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு அந்த கட்சிக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ், ஒரு ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன், அட்லீஸ்ட் 1 தொகுதி இல்ல 2 தொகுதியிலயாவது அவங்க கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தா, அது கட்சிக்கே ஒரு பெரிய ரிவைவலா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு ஐசியூல இருந்த தேமுதிகவுக்கு வந்து இன்னைக்கு ஆக்ஸிஜன் குடுக்குற மாரி கொண்டு வந்து திமுக கூட்டணியில வந்து இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தொண்டர்களுடைய நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே தொண்டர்களுடைய நலன் கருதி தான் அவங்க ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியா நமக்கு தெரியுது. ஏன்னா, இதுல வந்து கட்சியுடைய வளர்ச்சி, அந்த கட்சியை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுடைய வளர்ச்சி, இது எல்லாத்தையும் அவங்க மனசுல வச்சிருக்காங்க. முக்கியமாக மக்களுடைய வளர்ச்சியும் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா, இவ்வளவு நாள் வந்து எதிர்க்கட்சியில இருந்தவங்க, நேர் எதிரான கொள்கை கொண்ட கட்சியில இருந்தவங்க, முதல் முறையாக இந்த கட்சி ஆரம்பித்ததிலிருந்து முதல் முறையாக இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் பொலிட்டிக்கல் மைல்ஸ்டோனா தான் நம்ம பார்க்கணும். இதற்கு 2, 3 காரணங்கள் இருக்கு. மக்கள் மத்தியில நாளுக்கு நாள் என்டிஏ கூட்டணி வீக் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கான செல்வாக்கு குறைஞ்சுகிட்டு இருக்கு. மக்கள் இயல்பாகவே அதிமுக, பாஜகவை விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரேமலதாக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் திமுக கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக உருவெடுத்து வருகிறது. இன்னைக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் இந்த திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத எல்லா கருத்து கணிப்புக்கும் சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆளுமை. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பல நலத்திட்டங்கள கொண்டு வந்து, ஒரு நல்லாட்சிய அவர் குடுத்திருக்கிறாரு. சோ திமுக அப்படிங்கிற கட்சியை தாண்டி, திமுகவுடைய ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்யுது. அந்த ஆட்சியில நாமளும் ஒரு பங்கு வகிக்கணும். அப்படிங்கிற ஒரு முடிவ வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. இது உண்மையிலேயே கட்சிக்கும், அவங்களுடைய கட்சிக்கும், தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும். ஒரு வாரம் முன்னால நான் கூட ஒரு செய்தி போட்டேன். அதாவது எந்த கட்சியோட கூட்டணி அப்படின்னே தெரியாம விருப்ப மனுவ வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோயம்பேடுல டிஎம்டிகே ஆபீஸ்ல வந்து அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா ஆளே காணோம். கிட்டத்தட்ட ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணி நானே ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்னைக்கு அந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இனிமேல் வந்து நம்ம தைரியமா விருப்ப மனு குடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு எவ்வளவு சீட் கிடைக்குதோ, சீட் ஷேரிங்லாம் அடுத்தது பேசுவாங்க. அடுத்த கட்டத்துல பேசுவாங்க. அவங்களுக்கு உரிய மரியாதையும், அவங்களுக்கு உரிய சீட்ஸையும் வந்து கூட்டணியில ஒதுக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா கட்சியுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் ஹோப் கிடைச்சிருக்கு. ஒரு ஒரு சின்ன தைரியம் கிடைச்சிருக்கு. ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு. களத்துல இன்னும் நாம தீவிரமா வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜோஷ் வந்து அவங்க கிட்ட வரும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, வெகு நாளாக
திமுகவுக்கு எதிராக இருந்த தேமுதிக வாக்குகள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா திமுக பக்கம் வரப்போகுது. இது டிஎம்கேவுக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா மாறப்போகுது. ஏன்னா என்னதான் வந்து தேமுதிகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் ஒரு சில பாக்கெட்ஸ்ல அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் டெஃபினட்டா இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக வெஸ்டர்ன் நார்தர்ன் தமிழ்நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த வாக்குகளை இவ்வளவு நாள் அதிமுக பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி அறுவடை பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்த வாக்குகள் திமுக பக்கம் வருது. அப்போ திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால அதிகம் பாதிக்கப்பட போற கட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் அலை, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க போய் திமுகவுல சேர்ந்தது மக்களுக்கும் ஒரு சிக்னலை கொடுத்துருச்சு. என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களே அங்கிருந்து பிரிஞ்சு இங்க வராங்க அப்படிங்கிறது மக்களுக்கு என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு, நாளுக்கு நாள் திமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அப்போ கட்சிகளுக்கே இந்த என்டிஏ கூட்டணி மேல நம்பிக்கை இல்ல, தாவேகா மேல நம்பிக்கை இல்லைங்கும் போது மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்த பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு. என்னதான் வந்து கூட்டணி ஆட்சியில நான் பங்கு கொடுப்பேன், அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் கூவினாலும் அவர் கூட போறது ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படிங்கறத பிரேமலதா விஜயகாந்த் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா எந்த விதமான கட்சி கட்டமைப்பும் இல்ல, தலைமை பண்புகளும் இல்ல, ஒரு ஒருங்கிணைப்பும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கட்சியோட நாம போய் சேர்ந்தோம்னா அது நம்ம கட்சிக்கு நம்ம கையாலேயே சமாதி கட்டுற கதை அப்படிங்கறத அவங்க யோசிச்சிருக்கலாம். ஒரு பக்கம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜயோடைய சினிமா வாழ்க்கையில அவருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவர் வந்து விஜயகாந்த். அதே மாதிரி தேமுதிக வந்து மீண்டும் தாவேகாவோட இணைஞ்சா அது நல்லா இருக்கும், பொலிட்டிக்கலி கூட அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி சடங்குக்கு சென்ற விஜய் மீது செருப்படி விழுந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒருவேளை பிரேமலதா நினைச்சிருக்கலாம், விஜயோட நம்ம கூட்டணி வச்சோம்னா இதே செருப்படி நாளைக்கு நமக்கும் விழும். எதுக்கு நம்ம கட்சியை நாம வந்து விட்டு கொடுக்கணும், எதுக்கு கேப்டனுடைய லெகசிய நாம சிறுமைப்படுத்தணும், எதற்கு தாவேகாவோட சேர்ந்து கேப்டன் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு தாவேகாவை அவர்கள் தவிர்த்திருக்கலாம். இதனால நஷ்டம் வந்து தாவேகாவுக்கு தானே தவிர தேமுதிகவுக்கு கிடையாது. இந்த கூட்டணி அமைஞ்சதுல ஒரு பக்கம் வந்து பாஜக, அதிமுக, என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னால நடந்த ஜக்கி வாசுதேவுடைய சிவராத்திரி விழாவுல கூட முன்னாள் அமைச்சர் வேலுமணியும், பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்ப கூட ஓகே கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க டெஃபினட்டா என்டிஏ பக்கம் தான் போக போறாங்க. சீட் ஷேரிங் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. எந்நேரமும் அறிவிப்பு வரலாம் அப்படின்னு தான் மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திடுதிப்புன்னு மீடியாவுக்கு கூட இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இந்த அலையன்ஸ் அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட இது யாரு பெரிய ஷாக் பாத்தீங்களா? காங்கிரஸில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கா வந்து விடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். சமீப காலமாக திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு உரசல் ஏற்பட்டுட்டு இருந்தது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர், அதுவும் குறிப்பாக மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் என்னெல்லாம் பேசி இங்க இந்த கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை திமுக கூட்டணி ரொம்ப பொறுமையா, அதுவும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதையும் நாம பாக்குறோம். இப்படி எந்தவித ஒரு மீடியா ஒரு ட்ரெய்லரும் இல்லாம, எந்த விதமான ஒரு லீக்கும் இல்லாம ரொம்ப கனக்கச்சிதமா இத வந்து முதலமைச்சர் நடத்தி முடிச்சிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் சங்கிகள் வந்து கெஸ் பண்ணவே முடியல. போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைய அக்கவுண்ட்ல போடுற வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியாம வச்சிருந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ வந்து மக்களுக்கும் கொடுத்தாரு, எதிர்க்கட்சிகளுக்கும் கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இந்த கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா தான் இருக்கு. அதனால சங்கிகள் வந்து ஒரு பக்கம் பயங்கரமா கதறிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்தோடைய ஆன்மா வந்து பிரேமலதாவை மதிக்காது, ஆச்சா போச்சான்னு கதறிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ரொம்ப சைலண்டாக இருக்கு. ஏன்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இப்போ இவ வாய்க்கிழிய பேசக்கூடிய மாணிக்கம் தாகூர் யாரை எதிர்த்து விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிகவை சேர்ந்த விஜய பிரபாகரன். அங்க வெறும் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் தோல்வி அடைந்தார். அந்த நேரத்துல கூட பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க, திமுக மனசு வச்சிருந்தா என் மகன் ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. அப்போ மாணிக்கம் தாகூருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது
திமுக களத்துல செஞ்ச வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த கூட்டணி மூலமாக அதிகம் மீண்டும் பேசப்படும். சோ காங்கிரஸ் போகணும்னா போகட்டும். இதனால யாருக்கும் பெரிய நஷ்டம் இல்ல. குறிப்பா திமுகவுக்கு நஷ்டம் இல்ல அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பல பேர் பேசினாங்க. ஹிந்துல அத பத்தி ஒரு விரிவா ஒரு ஆர்டிகிளே எழுதியிருக்காங்க. தேமுதிகவுக்கு காங்கிரஸ் அளவுக்கு வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் இவங்க விஜய காட்டி தான் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க கூட்டணியை விட்டு வெளியில போயிருவோம். எங்களுக்கு தாவேகா சிவப்பு கம்பளம் விரித்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் இவங்க உருட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு தாவேகாவும் வேண்டாம், என்டிஏ கூட்டணியும் வேண்டாம். இவங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க. விஜயும் சரி, எடப்பாடியும் சரி 2ம் டம்மி பீஸு. அதனால மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நாங்க நகர்றோம் அப்படின்னு தேமுதிக எடுத்த இந்த முடிவு காங்கிரஸ்க்கு நிச்சயமா ஒரு வார்னிங் சைன் தான். நீங்க இதுக்கப்புறம் தேவையில்லாததெல்லாம் பேசி இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினா நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருக்கு தேமுதிகவுடைய இந்த அலையன்ஸ். எது எப்படியோ எல்லா கசப்புகளையும் மறந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கைகோர்த்திருக்கிறார் தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த். அரசியல்ல நிரந்தர நண்பன், நிரந்தர எதிரின்னு யாருமே கிடையாது. மக்கள் நலனை யாரு விரும்புறாங்களோ அவங்கள என்னைக்குமே திமுக கூட்டணி வரவேற்கும். வருக, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.